ஸ்டாலின் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் ஒரு முக்கியமான பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலக் குறைவினால சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்க பரிசோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கிரீம்ஸ் சாலையில இருக்க அப்பல்லோ மருத்துவமனையிலேயே மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அரசு என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா, முதலமைச்சரோட உடல்நிலை சீரா இருக்குது. அதனால அவர் வந்து மருத்துவமனையில இருந்துகிட்டே வந்து அலுவலக பணிகள், முதலமைச்சர் பணிய செஞ்சுகிட்டு இருக்காரு. அதிகாரிகளோட ஆலோசனை பண்றாரு. மற்ற என்னென்ன கோப்புகள்லாம் கையெழுத்து போடணுமோ, அந்த கோப்புகளை எல்லாம் பார்த்து கையெழுத்து போடுற வேலையெல்லாம் செய்யறாரு. சோ உடல்நலத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. அரசு வந்து சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் ஒரு முக்கியமான பிரச்சனைய சர்ச்சையாக்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு வந்து நள்ளிரவுல மயக்கப்பட்டு கீழே விழுந்ததாகவும், அதன் பிறகு அவங்க வந்து அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியானுச்சு. அப்பல்லோ மருத்துவமனையில ஜெயலலிதா சேர்த்தப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள் என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது அப்படியான தகவல் பாத்தீங்கன்னா, 1, 2 தகவல் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. பெரும்பாலான தகவல்கள் வெளியே விடப்படல. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து உடல்நலம் தேறி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க பர்சனல் விஷயத்தை எதுக்கு வெளியில சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டவங்க மீது கோபம் கொள்ளப்படும். அதனால அவங்க தொடர்பான பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சு. ஆனா தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் மருத்துவ பரிசோதனைகளை மருத்துவமனையில இருந்த ஜெயலலிதா திடீர்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து 5ஆம் தேதி அகால மரணம் அடைந்தாங்க. மாரடைப்புனால அவங்க வந்து மரணம் அடைந்ததா சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து உயிரோட இருந்தபோது மருத்துவமனையில இருந்தபோது பாத்தீங்கன்னா அது தொடர்பான புகைப்படங்களோ இது எதுவுமே பண்ணல. ஆனா வந்து அவங்களும் முதலமைச்சர் பணியை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய தகவல் சொல்லிச்சு. ஆனா எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அது தொடர்பான புகைப்படங்களோ வீடியோக்களோ வெளியிடல. ஆனா இடையில பாத்தீங்கன்னா அதன் பிறகு ஒரு சில ஜெயலலிதா வந்து ஜூஸ் குடுக்குற மாதிரியும் அவங்க கட்டில்ல வந்து அமர்ந்து இருக்க மாதிரியும் சில வீடியோக்கள்லாம் வெளியானுச்சு. ஆனா அது எல்லாமே வந்து போலி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியானுச்சு. இதனால தொடர்ச்சியான சர்ச்சைகள் வந்து ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்தபோதும் சரி அவங்க மரணத்துக்கு பிறகும் சரி தொடர்ச்சியான சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதி பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அதே மாதிரி அனுமதிக்கப்பட்டார். அப்போ பாத்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்தது, அவரோட ஸ்டாலின் பேசுறது இது போன்ற காட்சிகள் வீடியோக்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஏன்னா ஜெயலலிதா மரணம் போலவே சர்ச்சைக்குரிய வகையில எது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்கன்னா திமுக வந்து ரொம்ப தெளிவா இவர் கருணாநிதி வந்து மிக சிகிச்சையில் இருக்கிறது, அவரோட ஸ்டாலின் பேசுறது அந்த மாதிரியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு எந்த விதமான இதையும் பண்ணாங்க. ஆனா அதுலயுமே சர்ச்சை உருவானுச்சு, சில சர்ச்சைகள் உருவானுச்சு. ஆனா அது வந்து ஜெயலலிதா மரணத்தோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியான சர்ச்சை தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வந்து சாதாரண தலை சுற்றல் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டியிருக்கு. அதனால வந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு மாத்திரம் சொல்லிட்டு கிரீம்ஸ் சாலை அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு பரிசோதனைகள் முடிஞ்சாங்க. அதன் பிறகு வந்ததுக்கு அப்புறம் அவர் உடல்நிலை சீரா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ பரிசோதனை மருத்துவமனையில இருந்து அறிக்கை வெளியாட்டுச்சு. ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா 3 நாள் அவர் வந்து ஓய்வுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. அவர் ஓய்வுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சில மணி நேரங்கள்லயே ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அரசு சார்பில் அவர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை பண்றாரு, மருத்துவமனையில இருந்துகிட்டே வந்து கோப்புகளை பார்க்கிறாரு, அரசு பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. ஓய்வுல இருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி ஒரு ஏன் அரசு கோப்புகளை பண்றாரு பாக்குறாரு, அதிகாரிகளோட ஏன் ஆலோசனை பண்றாரு, அப்ப இந்த இரண்டுக்குமே வந்து ஏதோ முரண்பட்ட ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து எழ ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ச்சியா இப்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க.
அதாவது ஓய்வுல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இடையில வந்து இவரு அரசு பணியை செய்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. முதலமைச்சரே தன்னோட சமூக வலைதளங்கள பக்கங்கள்லயும் அதை பதிவிட்டிருந்தார். நான் வந்து மருத்துவமனையில இருந்தவாறே அரசு பணியில செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணியிருந்தாரு. சோ இது தொடர்பான அறிக்கை வெளியிடுறாங்க. அரசு ஒண்ணு அறிக்கை வெளியிடுறாங்க. முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. இங்கிட்டு வந்து அப்போலோ மருத்துவமனை வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில இருக்கிறது, அவரை சிகிச்சை பெறுற காட்சி, இல்ல வந்து அதிகாரிகளோட ஆலோசனை பண்ற காட்சி, வீடியோக்களோ, போட்டோக்களோ ஏன் வெளியிடல? எதையுமே வெளியிடாம ஏன் இது பண்றாங்க? அப்ப இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விரைவில் வந்து இப்போ வீடியோக்கள், போட்டோக்கள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதுக்கு இடையில மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தலை சுற்றல், சாதாரண தலை சுற்றல், லேசான உடல்நலக் குறைவுனாலதான் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்ப கவலைப்படும் வகையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோட, ஏன் அந்த மாதிரி தலை சுற்றல் அவருக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது அஹ், கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட மூத்த சகோதரர் முத்து மரணம் அடைந்தார். அந்த அவர் காலமான இது செய்தி கேட்ட உடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்க அவரோட வீட்டுக்கு சென்னை பனையூர்ல இருந்து அவரோட வீட்டுக்கு போனாரு, அஞ்சலி செலுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் உணவே சாப்பிடாம நீண்ட நேரம் நின்றுகிட்டே இருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால அவர் தொடர்ச்சியா சாப்பிடாம இருந்தது, இப்போ ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்ததோட நின்றுகிட்டே இருந்தனாலதான் அவருக்கு வந்து உடல்நல பிரச்சனை ஏற்பட்டது. அதனாலதான் அவர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார். இப்போ வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஒரு இதா இருந்தாலும் அதை, அதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்தாலுமே திமுக தொண்டர்களுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோட அந்த விளக்கம் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்குது. மீண்டும் ஒரு சில நாட்கள்ல மீண்டும் வந்து முதலமைச்சர் வீடு திரும்பி அரசு பணிகளை இன்னும் செவ்வனே செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து திமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டிருக்குது. இதுக்கிடையில தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர்த்திருக்க, அதாவது மு.க. ஸ்டாலின் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து ஒரு நிகழ்வை வந்து தவிர்த்திருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சுற்று போயிருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணா, தன்னோட பேச்சை முடிச்ச உடனே ஒரு இடத்துல பேசி முடிச்ச உடனே பை பை ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பிறகு கடந்த 3 நாட்களா அந்த வார்த்தையை வந்து எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. பை பை ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா அது வேறு விதமா அர்த்தம் கொள்ளப்படும். அதனால அந்த வார்த்தையை தவிர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொல்வதில்லை அப்படின்னு அதிமுக தரப்புல ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்படுது. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் வந்து நம்ம உடல் நலத்தோட மீண்டும் வீடு திரும்பி மீண்டும் அரசு பணியை செய்யணும், முதலமைச்சர் பணியை செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறதா திமுக நிர்வாகிகள் மட்டும் இல்ல, அமைச்சர்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளுக்கும் அது ஆசைதான், மக்களுக்கும் அதே ஆசைதான்.